உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் இந்த பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கான காரக கிரகம் புதன் ஆகும். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் செயல்படுத்துவதற்கு, நல்ல முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அந்த புதன் செயல்பாடு ஆவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லா காலகட்டத்திலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். படிப்பிலேருந்து, வேலையிலேருந்து, திருமணம், குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிறது, தொழில் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவு ரொம்ப முக்கியம், ஒரு புத்திசாலித்தனம் முக்கியம். அதை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புத பகவான் உச்சம் பெறுவார். அதனால் இந்த புதனுடைய வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எல்லாருமே போகலாம். இது ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கலாம் இல்லாமல் எல்லாருமே சென்று பெருமாளை சனிக்கிழமை என்று ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவான முடிவுகளாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நம்ம இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரி கிரக அடைவுகள், எந்த நாட்கள் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அதே போல் சூரியன் 5ஆம் இடத்தில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு 3ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில் அதாவது சிம்ம ராசியில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் புத பகவான், 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சந்திர பகவான், சனி பகவான் இருக்காங்க. இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் உங்களுடைய ராசியாதிபதி 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கார். இந்த நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மாதம் இருக்க போகுது. எல்லா மேஷராசி அன்பர்களும் இப்போ கஷ்டப்படக்கூடியது முக்கியமான பிரச்சனை என் வாழ்க்கையில் என்னென்னா கடன் பிரச்சனை தான் சார் அதிகமாக இருக்குது. இந்த கடன்லேருந்து வெளியிலே வர முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நீங்கள் அந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். வேலை மாற்றம் நிறைய பேர் மேஷராசி அன்பர்கள் தண்ணி குடிச்சு பார்க்குறீங்க. அதுக்கு ஏதாவது மாறிட முடியாதா, நம்ம ஏதாவது மாறினா நல்லா இருக்குமே, அவங்களாம் அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, நம்ம எல்லா திறமையும் இருந்தும் நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை மாற்றம் செய்வதற்கான காலகட்டம். அதேமாதிரி வேலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணமாக இருக்குது. ஆனால் அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பவர்கள் சூப்பராக செய்யலாம். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாறப்போகுது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. நிறைய பேர் வெளிநாட்டிலையும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சில மேஷராசி என்பவர்கள் இருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஊர் மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். வேறு ஸ்டேட் அங்கேயே ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை செய்யலாம். வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா, வெளியூர் போனீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் நிறைய படித்து முடித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை சில பேருக்குலாம் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அதன் மூலமாக பண வரவு வரும். வெளிநாட்டுக்கு கடன் வாங்கி போய் படிச்சுட்ருக்கேன் சார், அம்மா அப்பா வீடை நான் பிளிச் பண்ணி படிச்சுட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மேஷராசி என்பது செய்யலாம். அதே போல் நிறைய மேஷராசி என்பதற்கு நம்ம முதல் சொன்ன மாதிரி கடன் பிரச்சனைகள், கட்டணை தான் சார் போட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்ருக்கேன், எப்படி நடக்குதுன்னே தெரில. நீங்கள் மேஷராசியாக இருந்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை, அதாவது பார்த்திங்கன்னா
சந்திரன், செவ்வாய், ராகு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பாதிப்பில் இருப்பீங்க, இல்லாமல் இருக்க மாட்டீங்க. சந்திர திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கடன் பிரச்சனைகள் இருக்குது. அந்த கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். அதெல்லாம் குறையாமலாம் இருக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோனு, சில பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லோன்லாம் எடுத்து கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஏன்னா ரொம்ப தலை நிமிர்ந்து ஒரு விஷயத்தை செய்தவர்கள் பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பவர்கள் அவங்க இன்றைக்கி தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் எடுத்துங்க. புது பிஸ்னஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிறதுலே நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், நம்ம இருக்கிறதுலே கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அதேமாதிரி 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ண நிறைய மார்க்கெட்டிங் கொஞ்சம் பண்ணுங்கள். நிறைய மேஷராசி என்பது என்னென்னா எங்கே மார்க்கெட்டிங் பண்ணால் என்ன சார் நடந்துட போகுது, அதுக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. செலவு பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு சொல்லு. ஆனால் அந்த செலவு உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ராகு வந்து என்னென்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். நிறைய மேஷராசி என்பது இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால சொத்து பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அது வந்து பார்த்திங்கன்னா விற்க முடியாத சொத்து இருக்குது, அதை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். இல்லை சார் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக அட்வான்ஸ் கொடுத்தேன், அதை முடிக்க முடியாமல் இருக்கேன், வெளியில் கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு, அது வந்தால் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பணம் வரும். அந்த சொத்து நீங்கள் வாங்கிறதுக்கான கிரைம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பங்காளிகளுடைய சண்டைகள், அதாவது பூர்வீக சொத்து இல்லை வேறு ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். அதெல்லாம் கோர்ட்டு கேஸ் இல்லாமல் கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா சரி ஏன் தேவையில்லாமல் சண்டை போடணும் அப்படின்னு அதை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது, கேதுவுடன் சேர்ந்து இருப்பது ரொம்ப சிறப்பு. இதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்னென்னா அரசாங்கம் சம்மந்தமான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு பெரிய ஆதாயம் உண்டு. அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். அதெல்லாம் நிறைய பேருக்கு மேஷராசி என்பவர்கள் திருமணத்தில் பிரச்சனைகள், சண்டைகள் போயிட்டுருக்கு, அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருக்க போது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மேஷராசி என்பது நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். அது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நேரமாக இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது.